அந்த நாள் காடு வழக்கத்தை விட ரொம்ப அமைதியா இருந்தது. பறவைகள் கூட சத்தம் போடல. காற்று இலைகளை அசைக்கிறது கூட மெதுவா. அந்த அமைதி நிம்மதியான அமைதி இல்ல. ஏதோ நடக்க போற மாதிரி ஒரு உணர்வு. காயத்தோட ஓடிக்கிட்டு இருந்த உயிர். அந்த காட்டுக்குள்ள ஒரு புள்ளிமான் ஓடிக்கிட்டு இருந்தது. மூச்சு அடிக்கடி தடைப்படுது. கால்ல ரத்தம். ஒவ்வொரு அடியும் வலி. வேட்டைக்காரர்களோட நாய்க்குரல் தூரத்துல கேட்டுக்கிட்டே இருந்தது. இன்னும் கொஞ்சம் தூரம், எப்படியாவது தப்பிக்கணும். அதுக்கு பேச தெரியாது. ஆனா உயிர் காப்பாத்திக்கணும்னு அதோட உடம்பே சொல்லுச்சு. ஓட ஓட ஒரு பெரிய ஆலமரம் பக்கத்துல திடீர்னு கால் சறுக்கி விழுந்தது. எழுந்து நிற்க முயற்சி. முடியல. கண்களில் பயம், உடம்பு நடுக்கம். இதோ முடிவான்னு அந்த மானுக்கு தோணுச்சு. இருளுக்குள்ள ஒரு வெளிச்சம். அந்த நேரம் மேகத்துக்கு பின்னால இருந்த நிலா மெல்ல வெளியே வந்தது. அந்த நிலா வெளிச்சத்துல ஆலமரத்துக்கு பக்கத்துல ஒரு மனித உருவம். சாதாரண மனிதன் மாதிரி இல்ல. நீளமான ஜடைகள், கழுத்துல நாகம், முகத்துல கோபம் இல்ல, அமைதி மட்டும். அந்த உருவத்தை பார்த்ததும் மானோட பயம் ஒரு நொடி குறைஞ்சது. ஏன்னா அந்த பார்வை வேட்டைக்கார பார்வை இல்ல, அது அம்மா அப்பா பார்வை. அவர்தான் சிவன். பேசாத உயிருக்கு பேசும் கருணை. சிவன் மெதுவா மானுக்கு அருகே வந்தார். மானுக்கு ஓடணும்னு தோணுச்சு. ஆனா கால்ல வலி, உடம்புல சக்தி இல்ல. சிவன் சொன்னார், பயப்படாதே, ஓட தேவையில்லை. நீ பாதுகாப்புல தான் இருக்க. அந்த குரல் காதுல இல்ல, நேரா மனசுக்குள்ள. சிவன் குனிந்து மானோட காயத்தை கவனிச்சார். ஆழமான காயம். சாதாரண சிகிச்சையால சரியாகாது. கருணை தொடும் நொடி. சிவன் மானோட காயத்துல கை வைத்தார். அந்த நொடியில காட்டுக்குள்ள காற்று நின்றது. இலைகள் அசையல. நாய்களின் குரல் கூட தூரமா மறைந்தது. சிவன் கையில் இருந்து மென்மையான வெள்ளை ஒளி. அது சூடாக இல்லை, குளிர்ச்சியாகவும் இல்லை. ஒரு தாய் கைய தலையில வைக்கிற அந்த உணர்வு. மான் கண்ணை மூடிச்சு. வலி குறைய ஆரம்பிச்சது. ரத்தம் நின்றது. காயம் மெதுவா ஆற ஆரம்பிச்சது. வேட்டைக்காரர்களின் வருகை. அதே நேரம் வேட்டைக்காரர்கள் அங்க வந்துட்டாங்க. இங்கேதான் இருக்கு, இப்ப தப்பிக்க முடியாது. அவர்கள் கண்ணுக்கு மான தெளிவா தெரிஞ்சது. ஆனா சிவன் அவர்களுக்கு தெரியல. ஏன்னா கருணை உள்ளவர்களுக்கு தான் சிவன் தெரியும். வேட்டைக்காரர்கள் அம்பை எடுக்கும்போது சிவன் திரிசூலத்தை தரையில ஊன்றினார். தரையிலிருந்து ஒரு சிறு அதிர்வு. வேட்டைக்காரர்களுக்கு ஏதோ புரியாத பயம். இங்கிருந்து போகலாம், மனசு சரியா இல்ல. அவர்கள் திரும்பி அங்கிருந்து போயிட்டாங்க. உயிர் காப்பாற்றப்பட்ட நன்றி. அவர்கள் போனதும் சிவன் மானை பார்த்து சொன்னார், இந்த காடு மட்டும் இல்ல, இந்த உலகமே எல்லா உயிர்களுக்கும் தான். மான் மெதுவா எழுந்தது. இப்போ வலி இல்ல. சிவனை பார்த்து தலையை குனிந்தது. அது வணக்கம் சொல்ல தெரியாது. ஆனா நன்றி சொல்லும் கண்கள் எல்லாவற்றையும் சொன்னது. மறையும் சிவன், நிற்கும் நம்பிக்கை. சிவன் ஒரு முறை சிரிச்சார். அடுத்த நொடி அந்த வெள்ளை ஒளி மங்கியது. சிவன் காணாமல் போனார். ஆனா அந்த இடத்துல அமைதி மட்டும் இருந்தது. மான் முழு ஆரோக்கியத்தோட காட்டுக்குள்ள ஓடிப்போச்சு. கதை முடிவல்ல, உண்மை. இந்த கதை ஒரு மான் பற்றி மட்டும் இல்ல. நீ காயப்பட்ட மனசோட இருக்கலாம். உனக்கு பேச தெரியாத வலி இருக்கலாம். யாருக்கும் சொல்ல முடியாத போராட்டம் இருக்கலாம். ஆனா நினைச்சுக்கோ, சிவன் மனிதர்களுக்கே அல்ல, எல்லா உயிர்களுக்கும் காப்பாளன். நீ தனியா இல்ல. உன்னை பார்க்கிற ஒரு சக்தி இன்னும் இருக்குது. ஓம் நம சிவாய.